Hi everyone, welcome to the impactiasacademy. இன்னைக்கு newspaper analysis of the Hindu for 13th July 2024 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யூ ஆல் வெரி வெல் நோ தட் இது வந்து ஒரு பிகினர்ஸ்க்கான ஒரு சீரீஸ். அதில் வந்து ஒரு இஷ்யூஸ் இந்த நியூஸ் பேப்பரில் செலக்டிவாக எதெல்லாம் வந்து கண்டிப்பாக காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்கான நியூஸை நம்ம அசார்ட் பண்ணி ஒரு பேர்ட் சேவி கொடுத்துட்ருக்கோம். ஸோ லெட் அஸ் மூவ் ஆன் டு டுடேஸ் நியூஸ் ஆஃப் த டே. ஸோ பிரச்சண்டா லாசஸ் ட்ரஸ்ட் வோட் இன் நேபாள். இது ஒரு இன்டர்நேஷ்னல் இஷ்யூவில் ஒரு முக்கியமானது. பிகாஸ் இந்தியா அண்ட் இட்ஸ் நெய்பர்ஹுட்டில் நடக்கிற ஒரு முக்கியமான பொலிட்டிக்கல் ரெஜிம் சேஞ்ச் அப்படிங்கிறதுனால இந்த நியூஸை நம்ம பார்க்குறோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, புஷ்பகமல் டஹல் அப்படின்னு சொல்லி இதை ஃபான்லி கால்ட் அஸ் பிரச்சண்டா அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிடுவாங்க. ஸோ ஹீ லாஸ்ட் ட்ரஸ்ட் வோட் இன் த அசம்பிளி, தட் இஸ் பார்லிமெண்ட் ஆஃப் நேபாளில். ஸோ நேபாள் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இட் வாஸ் கான்ஸ்டிடியூஷனல் மொனார்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதிலிருந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா தே மூவ் டுவர்ட்ஸ் ரிபப்ளிக். அப்படி ரிபப்ளிக்காக மூவ் ஆன காலத்திலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டில் இட் எட் டு அட்டைன் ஸ்டெபிலிட்டி. கண்டினியூஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எதர் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் நேபாள் சிபிஎன்னோட மேயர்ஸ் சென்டர் அப்படிங்கிறது தான் இவரோட பார்ட்டி. அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் நேபாள் யூனிஃபைட் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் யூஎம்எல் அப்படின்னு ஒரு பார்ட்டி இருக்கும். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னாக்கா நேபாளி காங்கிரஸ் என்சி. இப்போ இதில் இந்த மூணு பார்ட்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பிரச்சண்டாவோட பார்ட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா தே ஹேட் அ கோயலிஷன் வித் சிபிஎன் யூஎம்எல். பட் due to some differences in the president election and the differences alla pathinga appadina they withdrawn the support. UML வந்து they withdrawn the support. Because of that he lost the trust vote அப்படிங்கிறது தான் இந்த நியூஸ். ஸோ this news as related to international affairs நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ஜூன் ஃபுட் இன்ஃப்ளேஷன் ஆக்சிலரேட்ஸ் டு 9.4% அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த 9.4% ஆஃப் த இன்ஃப்ளேஷன் அப்படின்னு வரும்போது நமக்கு தெரியும் ஆல்ரெடி இன்ஃப்ளேஷன் கன்சிஸ்டண்டாகவே ஹையர் ஜோன்லேயே இருக்குது. நம்ம டார்கெட் லிமிட் ஆஃப் 4%க்குள்ளே நம்மளால் கொண்டு வர முடியல. பட் இதுக்கு வேரியஸ் ரீசன் சொல்லப்பட்டாலும் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபுட் கமாடிட்டிஸோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது தான் வந்து இந்த இன்ஃப்ளேஷனுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது அப்படிங்கிறது இங்கே மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஃப்ளேஷன் ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4.08 இன் ஜூன் வந்திருக்கு அண்ட் ஸ்பைக் டு 5.66 இன் ரூரல் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ் த காஸ்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத இது ரிவீல் பண்ணுது. திஸ் நியூஸ் ரீஜனல் நியூஸில் வந்திருந்த ஒரு விஷயம். பட் இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, இந்த வல்ச்சர்ஸ் பற்றின ஒரு கொஸ்டின் ஆல்ரெடி கூட UPSC கேட்டிருக்காங்க. பிகாஸ் இது வந்து ஒரு என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ். இந்த என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸில் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா யூசேஜ் ஆஃப் டைக்ளோஃபெனாக் ஆஸ் எ ட்ரக், தட் இஸ் நான் ஸ்டீராய்டு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக் NSAID யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. இல்லை பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா டைக்ளோஃபெனாக் வந்து யூஸ்ட் அஸ் அ பெயின் கில்லர். ஆக்சுவலாக இது வந்து ஹியூமனுக்கு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கால்நடைகளுக்கு பயன்படுத்தப்படும் இதிலிருந்து அதனுடைய அதாவது டெட் கேர்கேசஸ் ஆஃப் திஸ் கேட்டில் இதுக்கு வந்து பயன்படுத்தி இருந்து அதனோட ரெசிடியூவை சின்ஸ் இட் இஸ் பீயிங் எ ஸ்கேவெஞ்சர்ஸ் அதனோட ரெசிடியூவை சாப்பிடும் பொழுது தட் இஸ் the population of these vultures are dwindling அப்படிங்கிறது ஒரு சயின்டிஃபிக் கம்யூனிட்டி கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். இது எத்தனை பேருக்கு அவேர்னஸ் இருக்குது, இதை உண்மையிலே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறாங்களா, இந்த மெடிக்கல் தட் இஸ் அனிமலுக்கான ட்ரக் ப்ரொவைடர்ஸ் வந்து இதை வந்து ரெஸ்ட்ரிக்டட் ட்ரக் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு தான் பண்ணுறாங்களா அல்லது அதை தெரியாமல் பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத பற்றின சர்வே பற்றின இன்ஃபர்மேஷன் தான். பட் இங்கே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த ட்ரக்ஸ் பற்றினது. அதாவது ஆல்டர்னேட் டு திஸ் டைக்ளோஃபெனாக் பார்த்திங்க அப்படின்னாக்கா கீட்டோப்ரூஃபன், அசிக்ளோஃபெனாக், நிமுலிசைட் இதெல்லாமும் பார்த்திங்க அப்படின்னா த சேம் வெட்டினரி ஃபார்மசிஸில் அவைலபிளாக இருக்குது. பட் இட் இஸ் ஆல்சோ ஹேவிங் சம் எஃபெக்ட் ஆன் வல்ச்சர்ஸ். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் நீங்கள் இந்த நியூஸில் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அட்வொகேட்ஸ் cannot represent complaints before RBI ombudsman. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னாக்கா இன்டகிரேட்டட் ஆம்புட்ஸ்மென் ஸ்கீம் தட் இஸ் RBIIOS அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்சியூமர்ஸ் ஆஃப் பேங்க் தட் இஸ் கஸ்டமர்ஸ் ஆஃப் பேங்க் அல்லது நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ், ஸோ இந்த மாதிரி பேமெண்ட் சிஸ்டமில் இங்கெல்லாம் இஃப் தே இன்கர்ட் எனி லாஸ் ஆர் எனி திங் அப்படின்னா தே கேன் அப்ரோச் RBIயோட ஆம்புட்ஸ்மேன் அப்ரோச் பண்ணலாம். ஸோ இந்த ஆம்புட்ஸ்மேன் க்ரியேட் பண்ணும்போதே ஒரு பர்டிகுலர் செக்ஷன் ஆக்சுவலாக அது இன்கார்பரேட்டட் தட் இஸ் 3(1)(c and 10(2)(f) 2021 இந்த செக்ஷன் ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் வெரி கிளியர்லி டிக்ளேர்ஸ் தட்
இஃப் யூ ஆர் ஹையரிங், அதாவது நீங்கள் வந்து உங்களோட பாதிக்கப்பட்டவங்களாக இருந்தால் நீங்களே வரலாம், அல்லது உங்களுக்கு ஏதாவது ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்பலாம். ஆனால் தட் ஷுட் நாட் பி அ அட்வொகேட். இது வந்து ஒரு அட்வொகசிக்கான விஷயமே இல்லை. அதனால் அட்வொகேட்ஸை கண்டிப்பாக இன்வால்வ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது அன்கான்ஸ்டிடியூஷனல், எங்களுக்கு வந்து வி ஹாவ் ரைட் டு ரெப்ரசென்ட் அவர் கிளையன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் கேஸ் வந்து ஃபைல் ஆகிருக்கும். பட் அதுக்கு ரொம்ப கிளியர் கட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரொம்ப க்ளீனாக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ரைட்ஸ் ஈவன் தோ யூ ஹாவ் ரைட் டு கவுன்சில், ரைட் டு அட்வொகசி எல்லாமே இருந்தாலும் அட்வொகேட்ஸோட ரைட்ஸும் அப்சல்யூட் ரைட்ஸ் கிடையாது. இட் கேன் ஆல்சோ பி ரெஸ்ட்ரிக்டட். அதனால் பார்த்தீங்கன்னா பார் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். தேர் ஆர் சர்டன் கைட்லைன்ஸ் தட் இஸ் பீங் ப்ரொவைடட் ஃபார் அட்வொகேட்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு கைட்லைன்ஸ் தான் இந்த குவாசி ஜுடிஷியல் பாடிக்கும் அப்ளிகபிள் ஆகுது. அதனால் இந்த செக்ஷன்ஸ் வந்து வெரி மச் கான்ஸ்டிடியூஷனல் லிமிட்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிற ஜட்ஜ்மெண்ட்டை தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங் ரிலேட்டட் to ombudsman or quasi judicial bodies. So a wobbly walk. India did well to assert its ties with Russia, but the optics were bad. இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் நம்ம நேற்றே கூட பேசியிருக்கோம். யூஎஸ் வந்து தன்னோட டிஸ்பிளஷரை வந்து ரொம்ப கிளியராக எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்னொரு நியூஸ்லேயும் வந்து இதை பற்றின விஷயங்கள் நம்ம பார்ப்போம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட நம்ம க்ளோஸராக போனது அப்படிங்கிறது இட் இஸ் நாட் வெரி மச் அக்செப்டட் பை யூஎஸ். ஸோ யூஎஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா தன்னோட டிஸ்பிளஷர் வந்து ரொம்ப கிளியர் கட்டாக சொல்லியிருந்தாங்க. அதை தான் இன்றைக்கி எடிட்டர் வந்து பேசியிருக்காரு. ஸோ நம்ம இந்த ஆனுவல் சம்மிட்ஸ் இதை நடத்துகிறோம். மோடி வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்சனல் ரேப்போ வித் ரஷ்யன் விளாடிமிர் புதினோட ரொம்பவே க்ளோஸாக இருக்கார் அப்படிங்கிறதும், இந்த மாதிரியான என்கேஜ்மெண்ட் பேஸ் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா தே கெப்ட் $100 பில்லியன் ட்ரேடை வந்து 2030 அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. பட் இது எல்லாமே இருந்தாலும் பேலன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் ரொம்ப முக்கியமானது. ஸோ ஆர் ரிலேஷன் வித் ரஷ்யா ஷுட் நாட் பி அட் த காஸ்ட் ஆஃப் யூஎஸ் ஆர் அதர் திங், பிகாஸ் இட் இஸ் நாட் வெரி மச் டேக்கன் இன் கீவ் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் உக்ரைன்லேயும் இது நான் சரியாக எடுத்துக்கொள்ளப்படலை. அதனால் யூஎஸும் தன்னோட டிஸ்பிளஷரை சொல்லியிருக்காங்க. அண்ட் டைமிங் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். டைமிங் பற்றி திரும்ப நம்ம பேசிகிட்டு இருக்கோம். த டைமிங் ஆஃப் திஸ் பைலேட்ரல் மீட்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆனுவல் சம்மிட் வந்து இட் கோயின்சிடட் வித் யூஎஸில் வந்து வாஷிங்டனில் நடந்த நேட்டோ சம்மிட்டோட கோயின்சைட் ஆயிருந்தது. பிகாஸ் த பர்பஸ் ஆஃப் வேர்ல்டு லீடர்ஸ் அசம்பிளிங் இன் யூஎஸ் வாஷிங்டனில் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஆஸ்திரேலியா, ஜப்பான், உக்ரைன் எல்லாருமே அங்கே அசம்பிள் ஆனது காரணம் தே வாண்ட் டு ஐசோலேட் ரஷ்யா. இந்த நேரத்தில் இவர் போய் அங்கே நின்னது பார்த்திங்க அப்படின்னா, நான் நேற்று கூட சொல்லியிருப்பேன், நம்மளோட சாலிடாரிட்டி டு ரஷ்யாவை காட்டுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு டிஸ்பிளஷர். ஸோ இது ரொம்ப போலரைஸ்டாக இருக்கிற இந்த உலகத்தில் ரொம்ப கத்தி மேலே நடக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த ஃபாரின் ரிலேஷன்ஷிப். இது ரொம்ப பாதுகாப்பாகவும் சரியாகவும் செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்ம எடிட்டருங்க பேசியிருக்காரு. ஸோ கைண்ட்லி கோ த்ரூ இட். ஸோ கிராஷ் கோர்ஸ் இதை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக இவங்க பேசியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரீசெண்டாக யூபியில் நடந்த ஒரு டபுள் டக்கர் பஸ்ஸும் ஒரு டேங்கரும் மோதிக்கிட்டு 18 பேருக்கு மேலே இறந்துட்டாங்க. ஸோ ரோட் சேஃப்டி பற்றியும் ரோட் சேஃப்டி நார்ம்ஸ் எல்லாம் வந்து எப்படி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும், ஸோ ஹவு இட் நீட்ஸ் டு செக்யூர், பிகாஸ் ஆக்சிடென்ட்ஸ் பற்றின டேட்டா பேஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோவுடைய இன்ஃபர்மேஷன் படி 1.71 lakh பீப்புள் டைடு ஆன் ரோட் ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னும், கிட்டத்தட்ட 4 வந்து இன்ஜூர் ஆகிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ ஆன் அண்ட் ஆவரேஜ் பார்த்திங்க அப்படின்னா எஸ்டிமேட்டட் 11.3 ரோட் ஆக்சிடென்ட்ஸ் டெத்ஸ் பெர் லேக் பாப்புலேஷன். 1,00,000 பேரில் 11.3, அதாவது கிட்டத்தட்ட 12 பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2021 சாலை விபத்துகளில் இறந்துருக்காங்க அப்படிங்கிற அந்த டேட்டா. ஸோ இதெல்லாம் நம்ம ரோட் சேஃப்டி பற்றி எங்கேயாவது ஒரு எஸ்ஏஓ இல்லை இந்த மாதிரியான நார்ம்ஸ், தட் இஸ் ரூல்ஸ், தட் இஸ் அர்பன் ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி பேசும்பொழுது we can talk about this ஹை ஸ்பீடுக்கான கண்ட்ரோல் மெஷர்ஸு, ஸ்பீட் பிரேக்கர்ஸு, ஸோ பேரிகேட்ஸு இதெல்லாம் வச்சு ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே வந்து எடிட்டர் பேசியிருக்கார். The verdict 2024 and its amplified messages. இந்த ஆர்டிகல் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் அ ஆஸ்பிரண்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டைமென்ஷன். இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் டைமென்ஷனையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹவு நம்ம ஓட்டர்ஸ் டேர்ன் அரவுண்ட் எப்படி இருந்தது, மக்கள் உண்மையிலே வந்து வெளியே வந்து வாக்களிக்க வந்து ஏற்றுக்கிறாங்களா இல்லை பெசிமிஸ்டிக், யாருக்கு ஓட்டு போட்டாலும் என்ன அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. கிட்டத்தட்ட 66% மேலே மக்கள் வெளியே வந்து வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிறது மக்கள் ஜனநாயகத்தின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை காட்டுது அப்படின்னும், கிட்டத்தட்ட இது வந்து லாஸ்ட் 2019 நடந்த எலெக்ஷனோட 1% தான் கம்மி அப்படிங்கிறதையும், விமன் லார்ஜ் மாஸ் என்மாஸில் வந்து வாக்களிச்சிருக்காங்க. ஸோ விமன் ஃபோக்ஸ் இஸ் ஆல்சோ பார்ட்டிசிபேட்டிங் இன் டெமோக்ரஸி அப்படிங்கிறதும், ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான டைமென்ஷனில் இந்த 2024 எலெக்ஷனோட அவுட்கம்மை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வாட் ஷுட் பி த டேக் அவேஸ் ஃபார் த ரூலிங் பார்ட்டி, அதாவது போன 2 முறை இருந்ததையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன தான் டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டாலும் whatever you trumpeted as a development, it not converted into
ப்ராப்பர் ட்ரிக்கிள் டவுன் எஃபெக்ட் நடக்காதனால பார்த்திங்க அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, பவர்ட்டி இது எல்லாமே மேஜர் இஷ்யூ ஆஃப் எலெக்ஷனாக இருந்தது. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பீப்புள் வந்து தே கேவ் எ டிவைடட் வெர்டிக்ட். அப்படி கொடுக்கும்போது அப்போசிஷன் இஸ் பீங் எம்பவர்டு லாட் அப்படிங்கிற டேட்டாவும் பேசியிருக்காரு. ஸோ அப்போசிஷன் எம்பவர்டு ஆனதுனால பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரியல் டெமோக்ராட்டிக் டெஸ்ட்டை இந்த 18th லோக்சபாவில் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறதையும், எதிர்க்கட்சி எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிளாக இந்த டைம் நடந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த ஆத்தர் ரொம்ப அழகாக பேசியிருக்காரு. ஸோ ஒரு ஜென்ரலிஸ்டிக் டேர்மில் தான் இருக்குது இந்த ஆர்டிக்கல். ஸோ கைண்ட்லி கம்ப்ளீட்டாக இதை படிங்க. ஸோ இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் இவங்க சில டெக்னிக்கல் விஷயங்கள் பேசியிருக்காங்க, சில விஷயங்கள் ரிலேட்டட் டு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஸோ கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்குது இதுக்கு யூஸ் பண்ணியிருக்க டேர்ம்ஸ் அண்ட் டேட்டாஸ் இது எல்லாமே. ஸோ அதனால் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது இட் என்ஷூர்ஸ் ஃபுட் செக்யூரிட்டி. அது ஃபுட் செக்யூரிட்டியை என்ஷூர் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கான ஓவரால் மந்த்லி கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், இந்த மந்த்லி கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே, கன்சியூமர் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வேவோட அவுட்கம், இந்த அவுட்கமில் பார்த்திங்கன்னா லீஸ்ட்டாக யார் இருக்கா, டாப்பில் யார் இருக்கா. ஸோ அப்படி எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணும்போது இந்த மாதிரியான ஃப்ரீபீஸ் ஆர் சப்சிடிஸ் இதெல்லாம் கிடச்சிருச்சு, மக்களுக்கு கையில் இருக்குது அப்படின்னா அந்த காசு, தட் இஸ் வாட் எவர் தே ஆர் சேவிங் பேஸ்ட் ஆன் தீஸ் சப்சிடிஸ் ஆர் ஃப்ரீபீஸ், வெதர் தே ஆர் டைவர்ட்டிங் இட் டு ஆல்டர்னேட் நியூட்ரிட்டிவ் ஃபுட்ஸுக்கா இல்லை வேறு மெட்டீரியல்ஸ்க்கா எதுக்கு அப்படிங்கிற அந்த பெர்ஸ்பெக்டிவில் பேசப்படும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு குவார்டைலில் இருக்கிற பீப்புளையும் பிரித்து எந்தெந்த குவார்டைலில் இருக்கவங்க எப்படியெல்லாம் செக்மெண்டட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இங்கே பேசியிருக்காங்க. ஸோ இட் டாக்ஸ் அபவுட் சோஷியல் செக்யூரிட்டி தட் டு ப்ரொவைடட் த்ரூ PDS. ஸோ இதை ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்கள். பட் ரொம்ப புரியல, காம்ப்ளிகேட்டாக இருக்குன்னா இதில் இருக்க ஹைலைட்டட் ஃபேக்ட்ஸ் வாட் எவர் யூ கேன் டேக் இட், அதை மட்டும் எடுத்துக்கோங்க. ஃப்ரீடம் அண்ட் கண்ட்ரோல் இன் ஜிஜியாங், இது வந்து நம்ம பெருசாக ஆக்சுவலாக தெரிஞ்சு தேவையில்லை. பட் ஒரு விஷயம் இங்கே இந்த ஆர்டிக்கலில் நம்ம புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா, இந்த ஜின்ஜியாங் ப்ராவின்ஸ் தட் இஸ் வெஸ்டர்ன்மோஸ்ட் நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் சைனா தட் இஸ் சரௌண்டட் பை அந்த பக்கம் சென்ட்ரல் ஏஷியா, இந்த பகுதிகள் கிட்டத்தட்ட வந்து சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ் எல்லாமே இந்த பகுதி பார்டரில் இருக்குது. இந்தியாவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராவின்ஸ்க்கு வந்து பார்டராக இருக்குது. ஸோ இந்த ப்ராவின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் உருங்குயிர் அப்படிங்கிற அந்த பீப்புள் தட் இஸ் மைனாரிட்டிஸ் இந்த ஏரியாவில் இருக்காங்க. அண்ட் ப்ரெடாமினெட்லி தே ஆர் முஸ்லிம்ஸ். ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா தே ஹாவ் அ எத்தனிக் கம்யூனிட்டியாக இருக்காங்க. வேரியஸ் எத்தனிக் குரூப்ஸ் அங்கே வந்து சேர்ந்து வாழ்கிறாங்க. பட் ஸ்டில் வி ஆர் ஆல் பிலாங்ஸ் டு ஒன் நேஷன் கால்ட் அஸ் சைனா அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப கிளாரிட்டியோடு இருக்காங்க அப்படிங்கிறது இந்த ஆர்டிக்கிள் பேசுது. ஸோ அந்த ரீஜனோட டெமோகிராஃபி, அந்த ரீஜனில் இருக்க டிடென்ஷன் கேம்ப்ஸை பற்றின வந்த தகவல்கள். பட் அதை வந்து இட் இஸ் நாட் அ டிடென்ஷன் கேம்ப், இது வந்து ஒகேஷ்னல் ட்ரைனிங் தான் அப்படின்னு சொல்லி சைனீஸ் கவர்மெண்ட் சொல்கிற விஷயங்கள் இதை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தட் இஸ் ஒரு சைனாவில் ஒரு வெஸ்டர்ன் பார்ட்டில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த ஆத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் வியூவர்ஸ் தட் இஸ் இந்த மாதிரி போய் அந்த பார்வையாளர்களில் ஒருத்தராக போனவங்க அவங்களோட அனுபவத்தை இதில் எழுதியிருக்காங்க. ஸோ இது ஒரு ஃபுல் பேஜில் எழுதியிருந்தாங்க. ஜஸ்ட்டு பாருங்கள். அதர்வைஸ் இது வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி தெரிஞ்சுக்கலாம். அந்த ரீஜனில் என்ன நடக்குது, அவங்களோட ப்ரிடாமினன்ட் எக்கனாமி என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இதில் தெரியுது. பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரீஜியன் விச் இஸ் ப்ரிடாமினன்ட்லி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸ்ட்ரீம் வெஸ்ட் ஆஃப் சைனாவில் இருக்குது. இன்னும் டெவலப்மெண்ட் இல்லை, டெவலப்மெண்டல் டைனமிக்ஸ் வந்து ரொம்பவே எதிர்பார்க்குறாங்க அங்கே இருக்க மக்கள். அதே நேரத்தில் மெயின் ஸ்ட்ரீமோட மிங்கிள் பண்ணுறதுக்கும் அண்ட் இட் இஸ் மச் டிஸ்டர்ப்ட் லொக்கேஷன். ஏன்னா அங்கே இருக்கிற ஹேண்ட் சைனீஸ் வந்து இங்கே வந்து நிறைய ஆக்குப்பை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியும், பாப்புலேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரீஜனில் டெமோகிராஃபிக்கலி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத பற்றியும் நிறைய கான்ட்ரவர்சிஸ் ஆல்சோ சரௌண்டிங் திஸ் ரீஜன். ஸோ ஒரு மேப் வச்சுக்கிட்டு இந்த ரீஜனை பற்றி மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. டோவல் அண்ட் சுலிவான் ஹோல் டாக்ஸ் அம்டிட் ஸ்ட்ரெயின் இன் டைஸ் ஓவர் ரஷ்யன் இஷ்யூ. திரும்ப நம்ம அங்கே பார்த்த அதே விஷயத்தை இங்கே ரிப்பீட் பண்ணுறோம். ஸோ எடிட்டர் எழுதுனதை இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா தே ஹேட் எ கால். நம்மளுடைய நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசரும் அமெரிக்காவோட நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசரும் தே ஹேட் எ டிஸ்கஷன் ஓவர் எ கால். ஸோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா தே அக்ரி டு ஒர்க் வெரி க்ளோஸ்லி டு ஃபர்தர் அண்ட் அட்வான்ஸ் த பைலேட்ரல் டைஸ். திரும்ப என்ன அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் எப்பயுமே நெகோசியேஷன் அண்ட் டிஸ்கஷன் தான் வந்து சொல்யூஷனாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இந்த ரஷ்யன் விசிட் வந்து பார்த்திங்க அப்படி கேம் அஸ் எ போன் ஆஃப் கன்டென்ஷன், அதாவது பாயிண்ட் ப்ராப்ளம் பிட்வீன் த இந்தியா அண்ட் யுஎஸ் ரிலேஷன்ஷிப், அதை இப்போ பேசுகிறாங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது பார்த்திங்க அப்படின்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குவாட் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் வந்து இந்த மந்த் எண்டு நடக்க இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ குவாட் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா
ஜப்பான், ஆஸ்திரேலியா, இந்தியா அண்ட் யூஎஸ் இந்த 4 நாடுகளும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ செக்யூரிட்டி குரூப்பிங். ஸோ இந்த குவாட் குரூப்பிங்கோட மீட்டிங் வந்து இப்போதைக்கு அடுத்தது மினிஸ்ட்ரியல் லெவலில் நடக்க போகுது, ஃபாரின் மினிஸ்டர்ஸ் லெவலில் நடக்க போகுது. அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர் எண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஹெட் ஆஃப் த கண்ட்ரிஸ் மீட் நடக்கிறதா இருக்குது அப்படின்னும் இந்த குவாட் குரூப்பிங் பற்றியும் பேசியிருக்காங்க. And other than that, yes, the concerns about India ties with Russia and Modi Putin meeting as well as conversation between US Deputy Secretary இவங்க எல்லாமும் பேசியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பட் இங்கே அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரஷ்யாவை நீங்கள் நம்புறது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ பேட் பெட் ஆன் ரஷ்யா. இஃப் யூ ஆர் கோயிங் வித் ரஷ்யா எனி டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஆன் அ வீக் தே வில் சடன்லி ஸ்விட்ச் தேர் ஸ்டாண்ட் அண்ட் தே வில் டேக் சைட் வித் சைனா. பிகாஸ் இப்போது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யாவும் சைனாவும் தே ஆர் இன்டு க்ளோஸ் கோஆப்ரேஷன் வித் ஈச் அதர். இந்தியாவோட இருந்த ஒரு நல்லுறவு அப்படிங்கிறது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டு தான், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ இந்தியா அண்ட் ரஷ்யா ஆர் டைம் டெஸ்டட் அலைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எப்பயுமே. பட் ரீசெண்ட் பாஸ்டில் இந்த டைனமிக்ஸில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா ஆல்மோஸ்ட் மூவ் டுவர்ட்ஸ் சைனா எ லாட். சைனாவை வந்து ஒரு ரிலையபிள் பார்ட்னராகவும் இன்டர்நேஷ்னல் ஃபோரால் எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் ரஷ்யாவுக்கு சைனாவும் சைனாவுக்கு ரஷ்யாவும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இடையில் பார்த்திங்க அப்படின்னா பாகிஸ்தான் ஆஸ் அன் எலிமெண்ட் அவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரஷ்யாவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. ஸோ இந்த டைனமிக்ஸ் இருக்கும்போது இந்தியா ஆல்ரெடி டுக் அ வெரி கிளியர் ஸ்டெப் டுவர்ட்ஸ் யூஎஸ். ஸோ யூஎஸோட ரிலேஷன்ஷிப் இதுக்கு முன்னாடி அப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அதாவது என்னென்னா ஆர் ரிலேஷன்ஷிப் வித் யூஎஸ் இஸ் நாட் அட் த காஸ்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் வித் ரஷ்யா அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னாக்கா சைனாவோட அசண்டன்ஸை கம்ப்ளீட்டாக கவுண்டர் பண்ணுறதுக்கு இந்தியாவுக்கு இருந்த ஒரே ஒரு ஹோப் யார் அப்படின்னா அமெரிக்கா தான். ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது நம்ம 2 நாடுகளுக்கும் இருக்கும்போது நீங்கள் ரஷ்யாவை நம்பி போகிறது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னும் இதை விட ரொம்ப அருமையான விஷயங்கள் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு ஐ சப்போஸ் இதே ஆர்டிக்கிளில் தான் நினைக்கிறேன். எஸ், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Joe Biden government tried their best to see that this visit is being cancelled. ஆக்சுவலாக ஏன்னா அந்த டைமிங் நேட்டோ சம்மிட் நடக்க போகுது. ஸோ இந்த நேரத்தில் ஏன் மோடி வந்து திடீர்னு கிளம்பி அங்கே போகிறங்கிறாரு அப்படின்னு சொல்லி இன்ஃபார்மலாக நிறைய மெசேஜஸ் பாஸ் ஆனதாகும். பட் எல்லாத்தையும் தாண்டி தான் இது நடந்திருக்கு அப்படிங்கிறதுனால தே ஆர் இன்னமும் வந்து ரொம்ப ஒரு டிஸ்ப்ளஷராக இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கிளில் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த குளோபல் சேலஞ்சஸ் அப்படிங்கிறது நம்ம சொன்ன மாதிரி என்னென்ன மாதிரி நான் சொன்ன மாதிரி குளோபல் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப், காம்ப்ரஹென்சிவ் குளோபல் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப். ஸோ இது எல்லாமே இன்ட்ரெஸ்ட் காமன். சி பிகாஸ் இந்தியாவும் யூஎஸ் ரிலேஷன்ஷிப் பார்த்தோம்னா பில்ட் ஆன் ஷேர்டு வேல்யூஸ் அண்ட் காமன் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் செக்யூரிட்டிஸ் இன்ட்ரெஸ்ட். இந்த ஷேர்டு வேல்யூஸ் அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னா வி ஆர் போத் ஆர் லாங்கஸ்ட் டெமோக்ரஸி. ஸோ எப்பயுமே இந்தியாவும் யூஎஸும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டெமோக்ராட்டிக் வேல்யூஸை ரொம்பவே ஹானர் பண்ணுற கண்ட்ரிஸாக இருந்திருக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா காமன் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட். எஸ், இந்தியாவுக்கும் சைனா வந்து அதனுடைய அசண்டன்ஸ் வந்து ரொம்பவே த்ரிட்டனாக இருக்குது அப்படின்னா அமெரிக்காவுக்கும் பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய நட்பு நாடுகள் லைக் ஜப்பானை ப்ரொடெக்ட் பண்ணணும், இல்லை ஆஸ்திரேலியாவை ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இஸ்ரேல் விஷயங்கள் இப்படி எந்த இடங்களில் போனாலும் வந்து பார்த்திங்கன்னா சைனா வந்து அதுக்கான ஆப்போசிட் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னும் போது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காகவும் பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம இந்தியாவும் யூஎஸும் க்ளோஸாக இருக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே பேசியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் நம்மளுடைய டைரக்ட் டாக்ஸஸ் தட் இஸ் நெட் டேக்ஸ் ரிசீட்ஸ் 19.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு அண்ட் கார்பரேட் டேக்ஸோட ஷேர் வந்து 36.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதும். ஸோ இந்த டைரக்ட் டேக்ஸஸ்னுடைய டேட்டா இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் இந்த டேக்ஸ் பயான்சி பற்றி எங்கேயாவது எழுதுகிறோம் இல்லை எங்கேயாவது ஒரு விஷயத்தில் இயர் ஆன் இயர் டேக்ஸஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம எழுதணும்னா இந்த டேட்டாஸ் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எஸ், திஸ் இஸ் வெரி 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 க்ரூஷியல் அண்ட் இம்பார்ட்டண்ட் இஷ்யூ இன்னைக்கு பேப்பரில் ரொம்ப முக்கியமான ஏரியா அப்படின்னா இதுதான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கவர்னர் ஆஃப் அ ஸ்டேட் ஹூ இஸ் எ டைட்டில் ஆர் ஹெட் ஆர் ஹூ இஸ் ஹோல்டிங் எ கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன் அவருக்கு சில டிஸ்கிரிஷனரி பவர் கொடுத்துருப்பாங்க. பட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரோல் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கவர்னர்ஸ் ஆர் நாட் சப்போஸ் டு டைரக்ட்லி இன்வால்வ் இன் ஸ்டேட்டோட அட்மினிஸ்ட்ரேஷன். அதில் தலையிட மாட்டாங்க, தலையிடக்கூடாது. அதர்வைஸ் நம்ம நேற்று கூட அந்த வெஸ்ட் பெங்கால் இஷ்யூ படிக்கும்போது இட் இஸ் த டியூட்டி ஆஃப் த சீஃப் மினிஸ்டர் டைம் டு டைம் அப்ரைஸ் த ஹேப்பனிங் ஆஃப் த ஸ்டேட். அதை வந்து அவங்க கொடுத்துட்ருப்பாங்க. இட்ஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் டியூட்டி. பட் இங்கே என்ன அப்படின்னா ஜம்மு காஷ்மீருடைய ஆர்டிகல் 370 அபாலிஷ் பண்ணது. அபாலிஷ் பண்ண பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அந்த
அந்த மாநிலத்தை யூனியன் டெரிட்டரியாக அறிவித்தது. யூனியன் டெரிட்டரியாக அறிவித்ததோடு மட்டும் இல்லாமல் லெஃப்டினன்ட் கவர்னரை அங்கே அப்பாயிண்ட் பண்ணி கவர்னர் மூலமா சென்டர் டைரெக்டாக அந்த ஸ்டேட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ரொம்ப கிளியராக அவங்க சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா, சூன் எலெக்ஷன் நடந்துருச்சு அப்படின்னா எலெக்ஷன் நடத்தி முடிச்ச உடனே நாங்கள் வில் பிரிங் இட் பேக் டு ஸ்டேட்ஹுட் அந்த மாநிலத்துக்கு நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருப்பாங்க. இந்த தருணத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்க்ரீசிங் மிலிட்டன்சி இதனால் காரணமாக லெஃப்டினன்ட் கவர்னர் ஆஃப் தி ஸ்டேட் இஸ் பீயிங் கிவன் வித் த போலீஸ், பப்ளிக் ஆர்டர் அண்ட் ஆல் இண்டியா சர்வீஸ். இது மூணுத்துக்குமான அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோலை கவர்னர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கண்ட்ரோலுக்கான சேஞ்சஸ் எல்லாமே அவங்க ஒவ்வொரு செக்ஷன்லையும் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ இந்த நியூஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஜம்மு காஷ்மீரோட லெஃப்டினன்ட் கவர்னர்ஸ்க்கு இந்த ரைட்ஸ்லாம் ஆட் ஆன் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் அ கான்ட்ரவர்ஷியல் இஷ்யூ இன்டீட். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, எமர்ஜென்சி அப்படிங்கிறது முதல்ல வந்து 1975 ஜூன் 25 இவங்க இந்திராஜி வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னும், அவங்க கொண்டு வந்த இது வந்து இட்ஸ் ஒரு ஆன்டி டெமோக்ராட்டிக் மூவ் அப்படின்னும் நிறைய பேர் சஃபர் ஆனாங்க. அப்படிங்கிறதுனால த பிரசன்ட் கவர்மெண்ட் டிக்ளேர்ட் தட் June 25 ஆஸ் சம்விதான் ஹத்ய திவாஸ். ஸோ இந்த சம்விதான் ஹத்ய திவாஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த எமர்ஜென்சி பீரியடை மீன் பண்ணி அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் இங்கிலீஷில் லிட்டரரி மீனிங் வந்து கான்ஸ்டிடியூஷன் அசாசினேஷன் டே அப்படின்னு வருது. ஸோ இந்த கான்ஸ்டிடியூஷன் அசாசினேஷன் டே அப்படின்னு சொல்லி இவங்க டிக்ளேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் த கவர்மெண்ட் டிசைடட் டு டிக்ளேர் திஸ் as சம்விதான் ஹத்ய திவாஸ். ED cannot make arrest under PMLA on a whim, says Supreme Court. இது ஒரு முக்கியமான இஷ்யூ என்னை பொறுத்த வரைக்கும். என்ன அப்படின்னாக்கா, Enforcement Directorate is the authority which is empowered under Prevention of Money Laundering Act, PMLA, ரைட்டா? இந்த Prevention of Money Laundering Act என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு என்ன ரைட்ஸை கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 19 of 1 of PMLA was drastic and ran risk of violating right under liberty and life. ஆர்டிகல் 21 என்னன்னா, இன் ஆல் அதர் கேசஸ், மற்ற கேசஸில் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறாங்க, ப்ராசிக்யூஷன் வந்து ஒருத்தர் மேலே வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அவரை வந்து குற்றவாளின்னு அறிவித்தாலும் the onus to prove that the person is a culprit அப்படிங்கிறது ப்ராசிக்யூஷன் தரப்பில் இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே கூட படிச்சிருப்போம், அதாவது until proved otherwise that person will be considered innocent. ஸோ அதனால் அந்த பர்சனுக்கு பொறுத்த வரைக்கும் பெயில் அப்படின்னா பெயில் தேவைன்னா பெயில் கொடுப்பாங்க, ரைட்டா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து ஃபெசிலிட்டேட் பண்ண முடியும். whereas PMLA அப்படிங்கிற வரும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, the onus is on the person who is being accused of doing this. அப்போ இந்த PMLAல என்ன அப்படின்னா, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தனக்கு தேவைக்கேற்ற மாதிரி தன்னோட விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ்க்கு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணக்கூடாது. ஸோ இஃப் until or otherwise it is objective and with a material evidence. ஸோ அதர்வைஸ் சப்ஜெக்டிவ் டேட்டாவை பேஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணுறது தவறு அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு கொட்டு வச்சுருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஆர்டிக்கிள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் சேதுராமன் பஞ்சநாதன், who is a director of நேஷ்னல் சயின்ஸ் ஃபவுண்டேஷன். இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பல $1 பில்லியன் வந்து இந்த மாதிரியான ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச்சுக்கு வந்து இந்தியாவும் யூஎஸும் கொலாபரேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் ஹியூஜ் மணி இஸ் ரெடி டு பி ஸ்பெண்ட் ஆன் திஸ் டெவலப்மெண்ட். ஸோ இந்த சயின்டிஃபிக் ரிசர்ச்சில் இந்தியா நோக்கி ஃபண்டிங் பண்ணுறதுக்கும் நிறைய ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொல்லி he said he is from United States of America, who is heading as a director of National Science Foundation, which is an independent agency of US government with $10 billion budget actually. So நம்ம ஏற்கனவே படிச்சிருக்க இந்த ஐசெட் இனிஷியேட்டிவ் அண்ட் ஆல் அதர் சயின்டிஃபிக் கொலாபரேஷன்ஸ்க்கு இந்தியா கிட்ட நல்ல ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்காரு. இந்தியா ஷோஸ் குட் ப்ராக்ரஸ் இன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். எஸ், நம்ம சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் பற்றி ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கல் வந்திருந்தது சென்டர் பேஜில், அதை பற்றி கூட பேசியிருப்போம். ஸோ அப்படி சென்டர் பேஜ் ஆர்டிக்கலில் சொன்ன விஷயமே என்ன அப்படின்னா, 2030 இதனுடைய டார்கெட்ஸ் எல்லாமே அச்சீவ் பண்ணணும். 0 ஹங்கர், 0 பவர்ட்டி, நியூட்ரிஷன், மால் நியூட்ரிஷன் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி வேரியஸ் இண்டிகேட்டர்ஸ், இந்த இண்டிகேட்டர்ஸில் எல்லாமே இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலோட இண்டிகேட்டர்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரு கண்ட்ரி டாப் பொசிஷன் அல்லது ஒரு நல்ல பொசிஷன் அட்டைன் ஆகிடுச்சு அப்படின்னா த பீப்புள் ஆர் வெரி ஹாப்பி, ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் இந்த பேராமீட்டர்ஸில் இந்தியா வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறத நித்தி ஆயோக் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை இங்கே படிச்சுக்கோங்க.
ஜிஎஸ்டி சிஸ்டம் ரிஃபார்ம்ஸ் பேனல் ரீஜிக்டு, வேறு ஒன்றும் இல்லை. சரி, ஜிஎஸ்டி உடைய கவுன்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேரியஸ் கமிட்டிஸ் ஆர் பேனல்ஸ் அமைச்சிருப்பாங்க. அதாவது எப்படின்னா இந்த காம்ப்ளையன்ஸில் இல்லை இந்த மாதிரி இவேஷன்லலாம் வந்து ஏதாவது தவறு நடக்குதா, இதுக்கு எப்படிலாம் வந்து சரி பண்ணலாம் அப்படிங்கிற அந்த மாதிரியான ஆஸ்பெக்டில் வந்து இவங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்த கமிட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேஷ், ஒரிஷா, பீகார் இங்கெல்லாம் புதுசாக வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பவருக்கு வந்ததுனால அந்த மெம்பர்ஸ் உள்ளடக்கிய இந்த ரீஃபார்ம்ஸ் கமிட்டி வந்து ரீஃபார்ம் பண்ணுறாங்க, தட் இஸ் ரீஜிக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இந்த நியூஸ். அண்ட் இது நம்ம டெய்லி வந்து பட்ஜெட் இன் ஃபோக்கஸ் படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபார்மர்ஸ் பற்றி படித்தோம், அப்புறம் எம்எஸ்எம்இ படித்தோம். இப்போ க்ரீன் எனர்ஜி பற்றி இந்த நியூஸ் கொடுத்துருக்காங்க. இந்தியா வந்து ஆல்ரெடி COP 26 வந்து பார்த்திங்க அப்படின்னா 500 GW வந்து நாங்கள் ஃப்ரீ கெப்பாசிட்டி ஆஃப் ஃபாசில் ஃபியூல் ஃப்ரீ கெப்பாசிட்டி 2030 பண்ணுறோன்னு சொன்னது. அண்ட் ரினியூவல் எனர்ஜியில் என்னென்ன பண்ணுறாங்க, அண்ட் ஹைட்ரஜன் மிஷன், தென் ஃபாஸ்டர் அடாப்டேஷன் ஆஃப் மேனுஃபேக்சரிங் எலக்ட்ரிக் ப்ரோக்ராம்ஸ், இது எல்லாத்த பற்றியும் டீட்டெயிலாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பொறுமையாக அதை படிங்க. ஸோ யூ வில் பி ஏபிள் டு ஹாவ் எ ஐடியா ரிலேட்டட் டு நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்சஸ். ஸோ திஸ் ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு படித்தோம் இல்லையா இன்றைக்கி, அதாவது பிரசந்தா வெளியே போகிறாருன்னு. ஸோ பிரசந்தா வெளியே போகிறாரு, ஒலி உள்ளே வர போகிறாரு. ஸோ ஹீ இஸ் த ஷர்மா ஒலி, ஹீ இஸ் த CPNUML யூனிஃபைட் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்டோட தலைவர். தே ஹேட் அ வெரி குட் கம்யூனிகேஷன் வித் நேபாளி காங்கிரஸ். ஸோ நேபாளி காங்கிரஸ் அவங்களும் ஒன்று சேர்ந்து தான் இப்போ வந்து ஆட்சி அமைக்க போகிறாங்க. ஸோ நேபாளி காங்கிரஸோட தலைவர் 1.5 வருடங்களுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா நேபாளி காங்கிரஸுடைய தலைவர் தான் வந்து அடுத்த ஆட்சிக்கு வருவார். அவர் வந்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்சிக்வெண்ட்டாக வந்து எலெக்ஷன் எல்லாமே 2027 கண்டக்ட் பண்ணுவார் அப்படிங்கிறார். தட் இஸ் ஷேர் பகதூர் தூபா, அவர் வந்து கண்டக்ட் பண்ணுவார் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இங்கே பேசியிருக்காங்க. ஸோ தட் இஸ் ஆல் ஃபார் த டே. ஸோ தேங்க்யூ வெரி மச்.